காகத் வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரச்சோதயாத். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் காண உள்ளது 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பிறப்பது மகர ராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை நாம் காண உள்ளோம். மகர ராசி அன்பர்களே, இந்த ஆண்டு பிறப்பது உங்களுக்கு மிக சிறப்பாக பிறக்கிறது. ஆண்டு ஆரம்பத்திலே குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். தொட்டதெல்லாம் வெற்றி 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 மேல் வந்து உங்களை சேரப்போகிறது. நீண்ட நாள் பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போகிறது. முதலிலே உடலில் உள்ள சோர்வுகள் நீங்கி ஒரு புத்துணர்ச்சி தெம்போடு இருக்க போகின்றீர்கள். அதே சமயம் கடன்கள் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு ஆதாயமான ஒரு காலம் வந்துவிட்டது. பணமழை கொட்டு கொட்டு என்று கொட்டப் போகிறது. ஏன்னா குரு தனக்காரகன். அந்த தனக்காரகன் உங்கள் ராசியை பார்ப்பது ஒரு அற்புதமான ஒரு யோகத்தை வாரி வாரி இந்த 2025 மகர ராசிக்கு அளிக்கப் போகின்றது. மேலும் நீண்ட நாட்களாக நீங்கள் பொதுவாகவே தர்ம கர்மாதிபதி என்று கூறுவார்கள் சனி பகவானை, தர்ம கர்மாதிபதி. அதே சமயம் நீங்கள் நேர்மைக்கும் நீதிக்கும் நியாயத்துக்கும் சத்தியத்துக்கும் கட்டுப்பட்டவர்கள். அதே சமயம் வெளிவட்டார பழக்க வழக்கங்களிலே உங்கள் செயல்பாட்டை கொண்டு அனைவரும் பாராட்டுவார்கள். நீங்கள் ஒரு மகிழ்ச்சியாகவும் மதிப்புக்குரியவராகவும் இருப்பீர்கள். அதே சமயம் அடுத்தவர்கள் உதவி செய்ய எண்ணம் உங்களுக்கு அதிகமாக தோன்றும். அதே சமயத்தில் அதை உதவி செய்து அவர்கள் பொருட்டு அவர்கள் பாராட்டையும் பெற்று வருவீர்கள். மகர ராசி அன்பர்களே, நீங்கள் மருத்துவத்துறையில் உள்ளவர்களும் ஐடி துறையில் உள்ளவர்களுக்கும் வாகனத்துறையில் உள்ளவர்களுக்கும் கான்ட்ராக்ட் துறையில் உள்ளவர்களுக்கும் கொடுக்கல் வாங்கலில் உள்ளவர்களுக்கும் எந்த துறை இருந்தாலும் சரி, அதே கல்வித்துறையில் இருந்தாலும் சரி, நல்ல ஒரு புகழோடும் நல்ல ஒரு இந்த ஆண்டு உங்களுக்கு செல்வமும் புகழும் வாரி வாரி தரப்போகிறது. கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் சரி, கமிஷன் கான்ட்ராக்ட் துறையில் உள்ளவர்களுக்கும் சரி, ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கும் சரி, எலக்ட்ரானிக் துறையில் உள்ளவர்களுக்கும் இந்த புத்தாண்டு அற்புதமான ஒரு நிலையை மகர ராசிக்கு வாரி வாரி வழங்கப் போகிறது. என்ன சார் எல்லாம் 7.5 சனி நடக்குதுன்றாங்க, நீங்க இப்படி சொல்றீங்களா? கவலையே படாதீங்க. பொதுவாக ஜோதிடத்திலே 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்திலே தனக்காரகன் ஆட்சி பெறும். அதாவது தனக்காரகன் உலகத்துக்கு குரு பகவான். மகர ராசிக்கு 2ஆம் இடம் கும்பம். அந்த கும்பத்துக்கு அதிபதியானவர் சனி பகவான். மகர ராசிக்கு அதிபதியானவரும் சனி பகவான். பாருங்க, 1ஆம் இடத்துக்கு அதிபதியானவர் மகரத்துக்கு, அவர் கும்பத்திலே ஆட்சி பலம் பெற்று நிற்பது அற்புதமான தன சேர்க்கை, பண சேர்க்கை, புதிய வாகனம் வாங்குது, புதிய வீடு கட்டுது, புதிய நிலம் வாங்குதல், ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனங்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட நிலம் வாங்குறது, ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் ஆரம்பித்து அதன் பொருட்டு நல்ல ஒரு ஆதாயம், அரசியலில் உயர் பதவி, ஆன்மீகத்துறையில் உள்ளவர்கள் நல்ல ஒரு செல்வாக்கு. அதே சமயம் இந்த உயர் பதவிகள் வந்து உங்களை தேடி வரப்போகிறது. என்னன்னா மகர ராசிக்கு தனஸ்தானத்திலே தனாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். நல்ல 7.5 சனி என்பதை நான் மறுக்கல. அதே சமயம் ஒரு கிரகம் 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் வந்து ஆட்சி பெற்றால் அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டும். பொதுவாக கூறுவார்களே, முருகப்பெருமானுக்கு 12 கரங்கள், அவர் வாரி வாரி கொடுத்தால் அதை வாங்கிக் கொள்ள நமக்கு 2 கரம் தான் உள்ளது என்று கூறுவார்கள். அத்தனை சிறப்பு பெற்ற மகர ராசி அன்பர்களே, உங்கள் காட்டில் மழை. நீண்ட நாட்களாக நீங்கள் திட்டம் தீட்டி வச்சு பெரிய ஆள் அதை கட்ட வேண்டும், பெரிய வீடு கட்ட வேண்டும் என்று, அதற்கு இது உகந்த நேரம். நீண்ட நாள் திருமண தடை விலகும். நீண்ட நாள் வெளிநாடு சென்று சம்பாதிக்க வேண்டும், அல்லது தொழிலுக்காக போக வேண்டும், அல்லது மருத்துவத்துக்காக போய் படிக்க வேண்டும் என்று உள்ளவர்கள் இந்த ஆண்டு நிச்சயமாக அது நிறைவேறும். நீண்ட நாட்களாக வீடு கட்டி பாதியில் இருந்தவர்கள் அதை கட்டி கிரகப்பிரவேசம் செய்ய வைப்பார். இந்த புத்தாண்டிலே உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம். மேலும் வந்து உங்கள் ராசிக்கு அதிபதியானவர் ஆட்சி பலம் பெற்று நிற்பதனால் பொன் பொருள் சேர்க்கை, ஆபரணங்கள், புதிய பதவி தேடி வருது. நீண்ட நாள் நீங்கள் திட்டமிட்ட அனைத்தும் இந்த ஆண்டு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரப்போகிறது. நீண்ட நாளாக நீங்கள் உழைத்த உழைப்பு, அந்த உழைப்புக்கு இந்த ஆண்டு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதே சமயம் நீங்கள் யாரிடத்தில் சொன்னாலும் அந்த சொல்லை காப்பாற்றுவீர்கள். வாக்கு கொடுத்தால் அதை காப்பாற்ற வேண்டும் என்ற லட்சியத்தோடும் ஒரு வெற்றி நடை போட்டு அதில் நீங்கள் வெற்றியும் காணப்போகின்றீர்கள். உங்கள் உடன் வேலை செய்பவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். உயர் பதவிகள் வந்து சேரப்போகிறது. நீண்ட நாட்களாக லாரி வாங்க வேண்டும், கார் வாங்க வேண்டும் என்று 4 சக்கர வாகன நினைத்திருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பொற்காலம். அதே சமயம் பழைய வீடு இருக்குங்க, அதை வித்துட்டு புது வீடு வாங்கினவர்கள் இது சிறப்பான நேரம். அதே மாதிரி பழைய வாகனத்தை விட்டுட்டு புதிய வாகனம் வாங்கலுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு காலம். வீட்டில் உள்ளவர்களுக்கு வைத்திய செலவு இருக்கும், அதை தாத்தா பாட்டி இவர்களுக்கு வைத்திய செலவு, அந்த வைத்திய செலவு அனைத்து நீங்கி கதிரவனை கண்ட பனிபோல் பிரகாசமாக வாழப்போகிறீர்கள். கடன் சுமை குறையும், பணம் பல வழியில் வரும். நீங்கள் கொடுத்து வைத்த பணங்கள் வந்து உங்களுக்கு சேரும். அல்லது விஆர்எஸ் 60 வயதுக்கு மேற்பட்ட விஆர்எஸ் வாங்குவதும்,
புதிய வயதில் உள்ளவர்களுக்கு இளமை புதிய வேலை, அரசாங்க வேலை, தனியார் வேலையிலே நல்ல நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைத்து நல்ல கை நிறைய சம்பளம் வாங்க போகின்ற இந்த காலமாக இந்த 2025 மகர ராசிக்கு அமையப் போகிறது. நீண்ட நாட்களாக உங்கள் கனவு அனைத்தும் பழிக்கப் போகிறது. உங்களுக்கு நாளை என்று தள்ளி தள்ளி போயிருந்த லோன் சரியும் சரி, வேலையும் சரி, அரசியல் பதிவும் சரி, அரசாங்கத்தில் உள்ள அதிகாரிகளுக்கு உயர் பதிவு தள்ளி தள்ளி போயிருந்த அத்தனையும் இந்த ஆண்டு கிடைக்க பெற்று மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு சிலருக்கு உடல் சோர்வு கொடுத்திருக்கும். அந்த குருவின் பார்வையாலும் இந்த 2025 பிறப்பது அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் திடத்தாக காணப்படுவீர்கள். நீங்கள் ஜொலிக்க போகின்றீர்கள். இதுவரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கூட தங்கமே வாங்கவில்லை என்பவர் இந்த ஆண்டு தங்கத்தை வாங்க வைப்பார். இந்த 2025 புதிய வீடு இல்லாதவர்களுக்கு சொந்த வீடு அமையும். சொந்த வீடு வாங்கி கட்ட வைப்பார். நீண்ட நாள் பாகப்பிரிவினை ஆகாமல் இருந்தால் அது கிடைக்கப் போகிறது. நீண்ட நாள் திருமணமாகி புத்திர சந்தான பாகி இல்லாதவர்களுக்கு புத்திர பேரு கிடைக்கும். வழக்குகள் வெற்றி பெறும். எதிரிகள் உங்களை கண்டு ஒதுங்கி விடுவார்கள் அல்லது விலகி செல்வார்கள். நீங்கள் எதை தொட்டாலும் இந்த ஆண்டு வெற்றி கொடி கட்டப்போகின்ற ஆண்டாக அமைந்து விட்டது. மகர ராசி என்பதிலே கலைத்துறையிலும் சரி, கான்ட்ராக்ட் கமிஷன் கான்ட்ராக்ட் துறையிலும் சரி, ரியல் எஸ்டேட்டிலும் சரி, ஐடி துறையிலும் சரி, வாகனத்துறையிலும் சரி, கல்வித்துறையிலும் சரி, எந்த ஒரு துறையில் இருந்தாலும் இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி. மகர ராசி அன்பர்களே, இந்த ஆண்டு நீங்கள் சூப்பராக ஜொலிக்க போகின்ற காலம் வந்துவிட்டது. யூடியூப் நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி நன்றி நன்றி.